Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 6B, 7th question. So இப்போ பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா the foot of the uniform width runs around inside the rectangular field. So rectangular field insideனா ஒரு rectangular field இருக்கு. just நான் இங்க draw பண்றேன் பாருங்க. ஒரு rectangular field இருக்கு. அந்த rectangular field உள்ள ஒரு same widthோட ஒரு path இருக்கு. இதுதான் அந்த path. ஓகேவா? ஜஸ்ட் இப்படி பாயிண்ட் பண்ணுற இதுதான் பாத். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிஃபார்ம் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிஃபார்ம் வித்னா எங்கேருந்து மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேம் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே 5னா இங்கே 5 அப்படின்றது தான். இது வந்து என்ன வேல்யூன்னு தெரியாததுனால நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸுன்னு கொடுத்துப்போம். இங்கே வந்து எக்ஸுன்னு கொடுத்துப்போம். இது வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸ். எல்லா சைடும் நீங்கள் மெஷர் பண்ணாலும் எக்ஸுன்றது தான் மீனிங். யூனிஃபார்ம் வித்தோட மீனிங் வந்து எந்த சைடு மெஷர் பண்ணாலும் உங்களுக்கு சேம் மீட்டர் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32 மீட்டர் லென்த்து, அப்புறமா 24 மீட்டர் வித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா the path occupies, பாத்தோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த பாத் வந்து பாத் equal to 208 meter square. Find the width of footpath. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஃபுட்பாத்தோட இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எழுதணும் பார்த்தீங்களா, ஏதோ ஒரு வேல்யூன்னு சொல்லிட்டு எழுதுனது வந்து அவங்க என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸ்ன்னு தெரியுமா? ஸோ எது நம்மளுக்கு தெரியாத வேல்யூன்னு பார்த்தோன்னா இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்னர் ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் பிரெத் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 32 மைனஸ் இந்த சைடு ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணணும், இந்த சைடு ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணணும். அதாவது எப்படி எழுதலாம்னா 32 மைனஸ் 2xன்னு எழுதலாம். ஸோ இந்த சைடு எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இதோட பிரெத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அதே தான், 24லேருந்து என்ன மைனஸ் பண்ணணும், 2xை மைனஸ் பண்ணணும். இதுதான் லென்த் அண்ட் பிரெத். ஸோ ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே நான் வந்து ஏரியா ஆஃப் பாத் எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இதாட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏரியா ஆஃப் பாத் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் பாத் நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் என்ன தெரியும், லென்த் இன்டூ பிரெத்தா. இது வந்து லென்த் இன்டூ பிரெத் தான். இது வந்து உள்ளே இருக்கிறது 2ன்னு வச்சுக்கலாம், வெளியே இருக்கிறது 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இது L1, இது B1 அப்படி வச்சுட்டு, ஸோ இது 32 இன்டூ 24 மைனஸ் எல் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருக்கு, 32 மைனஸ் 2x இன்டூ 24 மைனஸ் 2x. இப்போது இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் 32 இன்டூ 24 8, இது 12 ப்ளஸ் 4 16 6 7. So 208 equal to 768 minus 12. Then 768 minus 64x minus 42x plus 4x square. So இதை just simplify பண்ணிடலாம். equal to 768 minus 768 minus 64x minus 42x plus 4x square. ஸோ இதை பண்ணோன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். 208 equal to 768 minus 768 plus 64x plus 42x minus 4x square. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 208 equal to இதை ஆட் பண்ணோன்னா 108x minus 4x square. ஸோ எல்லாமே ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 4x square minus 108x plus 208 equal to 0. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த 200 இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 64x minus 48x plus 4x square வரும். நெக்ஸ்ட்டு இதுவும் 48x. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 112x வரும். 112x இது பண்ணால் 28x வரும். ஸோ இந்த 28 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 152 to 26. ஸோ 26 அண்ட் இதுதான் வந்து ஃபேக்டராக இருக்கும். மைனஸ் மைனஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 26x ப்ளஸ் 52 ஈக்குவல் டு
0. Next, x minus 2, x வெளியே எடுத்தோம்னா x minus 2 plus 26 வெளியே எடுத்தோம்னா minus x plus 2 equal to 0. So bracket ரெண்டும் சேம் ஆயிடுது. So x into x minus 2 plus 26 x minus 2 equal to 0. இது வந்து x plus 26 x minus 26 x minus 26 x minus 2 equal to 0. x வேல்யூ வந்து 26 or x equal to 2ன்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு ஆன்சராக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இதோட வேல்யூ வந்து 26ன்னு போட்டோம்னா 26 into 2 வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஒரு லென்த் ஆர் பிரெத் இருக்க முடியாது. ஸோ எக்ஸ் கே நாட் பி 26, எக்ஸ் கேன் பி ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 2ஆக தான் இருக்கும். ஸோ இதோட லென்த் அண்ட் பிரெத் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஸோ த லென்த் ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள் and breadth of inner rectangle is equal to 32 minus 2x 1, 24 minus 2x 1. 32 minus 2 2s are 4. So இது subtract பண்ணால் 28 மீட்டர். இது வந்து subtract பண்ணால் 20 மீட்டர். இது வந்து 24 minus 2 into x ஓட வேல்யூ 2. இதை பண்ணிங்கன்னா இது 24 minus 4 வந்து 20 மீட்டர். ஸோ லென்த் அண்ட் பிரெத் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கேட்ச் யூ in the next video. Bye bye.